நல்ல நாளில் நான் இங்கே வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்ட அன்பு சகோதரர் சாகிரேஷ் அவர்களுக்கும், மேலும் இதை நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் தேவராஜ் அவர்களுக்கும், மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னுடைய தலைப்பு வந்து தமிழ்நாடு மது போதை மற்றும் மனநல மையங்கள் நலச்சங்கம். என்னால் ஏன் பேச முடியல, த்ரோட் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கு. எங்கள் குடும்பத்துக்கே இந்த த்ரோட்டு கொண்டு தான் சொத்து மாதிரி வச்சுருந்தோம். இன்னைக்குன்னு பார்த்துக்கு தொல்லை பண்ணுது. இந்த நான் அதான் வரும்போது கேட்டேன், மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா மது போதை மற்றும் மனநல மையங்கள் நலச்சங்கம்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ சிஎம் சொல்கிறதும் அதுதான், போதைக்கு அடிமையாகாதீர்கள்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு, இது முதல் ஆண்டு இல்லைன்னா முதலாவது ஆண்டு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறார்கள். மென்மேலும் தொடர வேண்டும், இன்னும் பெரிய அளவில் வளர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இது ரொம்ப சிறப்பாக நடத்துங்க. அடுத்த தடவை வரும்போது நான் ஒழுங்காக வந்து சேர்றேன் உங்களோட. ஏன்னா விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு உங்களெல்லாம். நான் இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பேசணுமேன்னு, ஏன்னா நான் பேசினா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பொதுவாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த த்ரோட் பெயின் தான், வேறு ஒன்றும் இல்லை. சொல்லி நல்ல முறையில் நடத்த வேண்டும். அன்பு சகோதரர் தேவராஜ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் ராதா. பாருங்க, கேமரா பாருங்க.